இப்போ வாட்டர்மெலனில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் இந்த கெமிக்கல் வந்து அதை கலக்குவாங்க தண்ணியில். இதில் பார்த்தீங்கன்னா சும்மா துளி அளவு போட்டால் கூட போதும், ரொம்ப கூட வேண்டாம். சும்மா சிறிதளவு போட்டாவே இந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அப்படி போகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிஞ்சஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நார்மலாக எல்லா பழத்துக்குமே அவங்க போடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிவிடுவாங்க, இன்றைக்கி எத்தனை பழம் வியாபாரம் ஆகும், ஒரு 4 பழம் 5 பழம் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பழத்துக்கு மட்டுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பெரிய சிரிஞ்சஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிரிஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி சிரிஞ்சஸில் தான் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிரிஞ்சஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீடில்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த டிஷ்யூலேயே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் வருதுன்னு, இவ்வளோ கலர்ஸ் வருது இல்லை, இதுலேயே வந்து கலர்ஸ் ஃபுல்லாக வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி பழங்களை எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே உள்ளே விட்டுடுவாங்க. இப்படி அழகாக விட்டுட்டு மெதுவாக அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பழத்தை வந்து உள்ளே விட்டுடுவாங்க. கட் பண்ணிவிட்டு இது வந்து சிரப் மாதிரி இருக்கும், இது வந்து ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பழம் கட் பண்ண உடனே அதில் கூட மேலே தேய்ச்சிடுவோம். ஸோ நாங்கள் வந்து அதுதான் நாங்கள் சொல்கிறது. இப்போ வந்து ஒரு பழம் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னோம்னா கட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ ஆகட்டும், ஒரு காட்டன் ஆகட்டும், சும்மா அப்படி எடுத்து அந்த டிஷ்யூவில் இப்படி தொடச்சாவே போதும், இந்த மாதிரி கலர் அப்படியே வரும்.